Hi friends, வெல்கம் பேக் டு பனானா லீஃப் அன்லிமிடெட். நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் வந்து விசிட் பண்ணி நிறைய ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ எனக்கு வந்து வேறு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட் நம்ம சேனலில் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ அதோட ஒரு முயற்சியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீட்டில் வந்து என் ஒய்ஃப் கீதா வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப நாளாக நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். வீட்டில் வந்து ஏதாவது சமைச்சு நம்ம ப்ரெசென்ட் பண்ணி காமிக்கலாம் நம்ம வியூவர்ஸ் ஆகி உங்களுக்கு அப்படின்னு. ஸோ இது வந்து கீதாவோட ஐடியா தான். காலையில் நான் கூட ரொம்ப சோம்பலாக இருந்தேன் இன்றைக்கி. அவங்க ரொம்ப சீக்கிரமாக எந்திரிச்சு இன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்து ப்ரெசென்ட் பண்ணலான்னு சொல்லி போய் சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் செஞ்சு வீடியோ எடுக்கிறப்ப கூட நான் இல்லை உள்ள பிக்சரில் எல்லாம் ரோஹன் கீதா அவங்க தான் இன்வால்வ் ஆகி பண்ணாங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி செய்கிறது வந்து வீடியோவை எடுத்திருக்கோம். ஸோ அந்த வீடியோ முடிஞ்சவொடனே அந்த பிரியாணி சாப்பிட்லாம். நம்ம குக்கரில் எண்ணெயும் நெய்யும் ஊற்றிருக்கோம், காஞ்சிட்ருக்கு. 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 5 ஏலக்காய், 8 கிராம்பு, ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக போட்டுக்கிறேன். 4 பெரிய வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, ஆனால் நாங்கள் எப்போயும் கொஞ்சம் அதிகமாக தான் போடுவோம் வெங்காயம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 6 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். ஒரு 1.5 தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி போட்ட உடனே புதினாவும் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். கம்மன்னு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு போல் இருக்கு. ஆமாம், நல்ல வாசனை. சிக்கன் பீஸ் நல்லா இருக்கா கீதா? சிக்கன் பீஸ் ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. கொஞ்சம் மசில் பீஸ் நிறைய போட்டிருக்காரு. அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லா தயிர் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். பிரியாணி கூட சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும். சின்ன சின்ன பீஸாக பிரேக் ஆகிடுமா, சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலாக இந்த பாய் சின்ன சின்ன கோழியாக தான் போட்டார், இருந்தாலுமே நிறைய ரப்பர் பீஸ் நிறைய வந்துருச்சு. எனக்கு நிறைய மசில் பீஸ் நிறைய போட்டார். இப்போ வந்து தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூளும் போட்டுக்கலாம். இப்போ வதக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிசி தான். எப்பவுமே இந்த மாதிரி பொடியெல்லாம் போடும்போது சிம்மில் வச்சுக்கலாம், இல்லைன்னா பொடியெல்லாம் கரிஞ்சிரும். கூட நானே வதக்குற கூட அப்போ நல்லா வதக்கு. சைட்ஸ்லாம் இருக்க வதக்கிறதுலாம் நல்லா வதக்கி விடு. இப்போ சிக்கன் போட்டுக்கலாம். 1.25 கிலோ சிக்கன் அவ்வளோ ஒன்றும் டெண்டராக தெரியல இன்றைக்கி. சிக்கனை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுருந்தேன் மேரினேஷனுக்காக. குக்கருக்கு பக்கத்துலேயே குட்டி போட்ட போன மாதிரி நின்றுட்டு இருக்குது. யார் தெரியுமா? மிஸ்டர் ரிஷி கரண். சிக்கன் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறனால ஒரு விசில் விட்டுட்டு அப்புறம் அரிசி போடலான்னு பார்க்குறேன். இன்றைக்கி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு விசில் விட்டுட்டு அப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இப்போது சிக்கனுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு விசில் சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் டெண்டராக இருந்தால் ஒரு விசில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. சிக்கன் கொஞ்சம் முத்தலாக தெரியறதுனால ஒரு விசில் விட்டுட்டு அப்புறம் அரிசி போட்டோம்னா அரிசியோடு சேர்ந்து கரெக்டாக வந்துடும். மூடி போட்டு ஒரு விசில் வேக வச்சிடலாம் சிக்கனை. இதில் 5 டம்ளர் அரிசி இருக்குது. 1.25 கிலோ சிக்கனுக்கு 5 டம்ளர் அரிசி போட்டிருக்கு. சைடில் அப்படியே முட்டையை வேக வச்சிடலாம். குக்கர் விசில் அடங்கிருச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். சிக்கன் நல்லா நிறையவே தண்ணி விட்டுருக்கு. நம்ம அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5லேருந்து 4 டம்ளர் வரைக்கும் தண்ணி இருக்கும் போல் இருக்குது. தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அரிசி அளந்த டம்ளர்லேயே ஒரு 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். மொத்தமாக ஒரு 7.5 டம்ளர் தண்ணியே இருக்குது. 5 டம்ளர் அரிசிக்கு ஒரு 7.5 டம்ளர் தண்ணி கணக்கு வருது. முதல்ல சிக்கன் மட்டும்தான் உப்பு போட்டிருந்தோம். இப்போ அரிசிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்தோடனே அரிசி போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுடலாம். உப்பு கரெக்டாக இருக்குது. ஆக்சுவலாக டேஸ்ட் பார்த்துட்டேன் நான். உப்பு நல்லா கரெக்டாகவே இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டுட்டு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சிடலாம். நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுனால குக்கிங் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆயிடுச்சு. இல்லாட்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிச்சு நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சிடும். மணி இப்போ வந்து 2:50. நல்ல பசி. ரிஷி வந்து காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. ரிஷி இப்போ கிரிக்கெட் விளையாண்டு இருந்தல, எல்லா மேட்ச்லேயும் 0வா இல்லை ஆஃப் செஞ்சுரியா? 2 மேட்ச்லையா? வாவ். சவுண்ட் அடங்கிருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கரண்டியோட பின்பக்கம் வச்சு மிக்ஸ் பண்ணலாம், இல்லைனா அரிசியில் உடஞ்சி போயிடும். நல்லா வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு.
சிக்கனும் நல்லா சூப்பராக வந்திருக்கு, அரிசியும் நல்லா உதிர உதிராக வந்திருக்கு. நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பிரியாணி. பாருங்கள், சிக்கன் நல்லா உடையுது, நல்லா வெந்திருக்கு. கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். என் ஹஸ்பண்டுக்கு பொங்கலில் முந்திரி பருப்பு இருக்கோ இல்லையோ, பிரியாணியில் கண்டிப்பாக அவருக்கு முந்திரி பருப்பு இருந்தே ஆகணும். சரி, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாருக்கும் சர்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரிஷியும் அவங்க அப்பாவும் சாப்பிட போகிறாங்க, ரோகன் வீடியோ எடுக்க போகிறான், அப்புறம் நாங்கள் சாப்பிட போகிறோம். கையெல்லாம் பரபரங்குது. அப்படி சிக்கன் பீஸும் முந்திரி பருப்பு சேர்ந்து பார்க்குறப்போ எக்ஸலண்ட். இப்போல்லாம் எந்த ஹோட்டல்லையும் பிரியாணி கூட முட்டையே தர்றதில்லடா ரிஷி, வீட்டில் சாப்பிட்டதும் உண்டு. இப்போ கையை ரிஷி, நீ காலையில் சிக்கன் வேண்டாம்னு சொன்னான், வெறும் பிரியாணி மட்டும் போதும்னா. யார்? நீ தானே சொன்ன. நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. நீ தான்டா சொன்ன. நான் சொல்ல. நான் எனக்கு பிரியாணி மட்டும் தான் சாப்பிட போகிறேன், சிக்கன் பீஸ் நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொன்னேன். எடுத்துடலாமா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி அப்படி சுட சுட சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒய்ஃப் கீதாவுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா இன்றைக்கி நான் சொல்லவே இல்லை, அவங்க ஓனாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து இன்றைக்கி சமைச்சது. ஸோ ரிஷி, சாப்பிட்டு பார்த்தலாமா? ஸோ வீட்டு ஃபுட்டுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்குறது அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு தெரியாதுல்ல எப்படி இருக்குன்னு. எனக்கு தெரியும், வீட்டு ஃபுட்டு வந்து வீட்டு ஃபுட்டு தான். சாப்பிட்டு பார்க்குறோம். ஆஹா, எப்படியா இருக்கு? சூப்பர் 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 கீதா, கேட்குது. செம்ம டேஸ்ட், பயங்கரமாக இருக்குது. நல்லா கம வாசனையோட நல்ல பிரமாதமான பிரியாணி என் ஒய்ஃப் செஞ்சு கொடுத்துருக்கா இன்றைக்கி. ரொம்ப நல்லா இருக்குது. மசாலாலாம் கரெக்டாக போட்டு. பிரியாணியில் எங்கே எடுத்தாலும் முந்திரி பருப்பாகவே வருது. சிக்கன் பீஸ் எல்லாம் வெந்துருச்சாருச்சு, சாப்பிட்டு பார்த்து சொல்லு எப்படி இருக்குன்னு. மம்மி சமையலுக்கு ஒரு ரிவ்யூ கொடுறா. பீஸ்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கு. சிக்கன் பீஸ் பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துருச்சு. நல்லா அப்பா கொதிக்குது, நல்லா அருமையாக வந்துருச்சு. நான் மட்டும் இன்றைக்கி சிக்கன் வந்து கொஞ்சம் அந்த மசில் பீஸ் ஜாஸ்தி போட்டாங்களோன்னு வருத்தப்பட்டேன். பட் பிரமாதமாக வந்துருச்சு, ஈஸியாக சாப்பிட முடியுது, நல்லா சூ பண்ணி சாப்பிட முடியுது. நல்லா இருக்கு, எலும்பு வரைக்கும் நல்லா வந்துருச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ ரெஸ்டாரண்ட்ஸில் எங்கே சிக்கன் பிரியாணிக்கு முட்டையே வைக்கிறது இல்லை. அது என்னமோ சின்ன வயசுலேருந்து பிரியாணினா ஒரு எக் இருக்கணும், அப்போ தான் அது வந்து அந்த ஒரு பிக்சர் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து வீட்டில் முட்டையோட பிரியாணி. ஓ, அதுமாதிரி நம்ம வீட்டில் பிரியாணி செஞ்சாலே இந்த முந்திரி பருப்பு நெய்யெல்லாம் வந்து ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி செய்யலாம். அந்த விதத்தில் இன்றைக்கி வந்து பெர்ஃபெக்ட் பிரியாணிலாம் நெய் வாசனையெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. முந்திரி பருப்பும் நல்லா அருமையாக இருக்குது. இந்த பிரியாணி டேஸ்ட்டை நல்லா கூட்டி கொடுக்குது, சூப்பராக இருக்குது. பிரியாணியில் அந்த முந்திரி பருப்புலாம் நல்லா ஃப்ரையாக இருக்குது. இன்னைக்கு எலும்பெல்லாம் கூட நல்லா வந்துருச்சு. பிஸ்கட் மாதிரி ஈஸியாக இருக்குது சாப்பிட்றது. தயிர் பச்சடி, இதுவும் ஹோம்மேடு தயிர் பச்சடி தான். பிரியாணி ரைஸோட மிக்ஸ் பண்ணி தயிர் பச்சடி சான்ஸ் நல்லா க்ரீமியாக அருமையான கேர்டு, சூப்பராக இருக்குது. மம்மி செய்கிற ரெகுலர் ட்ரேட்மார்க் டேஸ்ட் அதில் இருக்குது இல்லையா. தேங்க்யூ கீதா. கைஸ், இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் எல்லாம் சமைச்சு உங்களுக்காக நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நாங்களும் ரெடியாக இருக்கோம். ஏன்னா ரெஸ்டாரண்ட்டாக போய் வீடியோஸ் போடுறது வந்து ஒரே மாதிரி கான்டென்ட் போயிட்டுருக்கோன்னு எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு வருத்தமாக இருந்தது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, இமெயிலும் அனுப்புங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா வந்து நல்ல ஃபுட்டு வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து நம்ம வீட்டில் எடுத்த எண்ணெய் இல்லை ஹோட்டலில் இருந்து காமிச்ச எண்ணெய் எல்லாமே ஒன்று தான். இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபுட்டு ப்ரெசென்ட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து இனிமேல் எப்படி நல்ல ப்ரெசென்டபுளாக மாற்றலாம் எப்படின்னு நீங்கள் எனக்கு சில ஐடியாஸ் எல்லாம் இருக்குது. நான் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்களும் எனக்கு இந்த சஜஷன்ஸ் எல்லாம் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் உங்களோட ஃப்ராங்க் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் சைனிங் ஆஃப் மனோஜ்குமார். பை. கூடிய வரையில் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் மை என்டையர் ஃபேமிலி, ரோஹன், கீதா, ரிஷியோட. பை. ரிஷி, ஏதோ சொல்லிட்டு சைன் ஆஃப் பண்ணுற. சாப்பிடணும், பிஸியாக இருக்கிறத தொந்தரவு பண்ணாதீங்க அப்படிங்கிற இல்லையா? சரி, சைன் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, பாய்.